திமுக கூட்டணியில் தொகுதிகளை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக சுமூகமாக தொகுதி பங்கீட்டை முடித்து தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, பரப்புரை என்று தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேர்தல் என்றாலே கூட்டணி பேச்சுவார்த்தை, வேட்பாளர் அறிவிப்பு போன்ற பணிகளை மற்ற கட்சிகளை விட அதிமுக முன்கூட்டியே தொடங்கி கூட்டணியை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும். அதேபோல வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை கடந்த ஆண்டு மேற்கொண்டார். தேர்தல் அறிவிப்புக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டது. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான ஒரு வாரத்திற்குள்ளாகவே கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தது. தேர்தல் அறிக்கை மற்றும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டும் அதிரடி காட்டியது அதிமுக. அதே வேகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சூறாவளி பரப்புரை பயணத்தை தொடங்கினார். இதன் மூலம் தங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்பதை அதிமுக சொல்லியிருப்பதாகவும், அதிக தொகுதிகளை கேட்டு பாஜக அழுத்தம் தருவதாக எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் நேர்த்தியாக தொகுதி பங்கீட்டை முடித்து தேர்தல் களத்திற்கு அதிமுக சென்றிருப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் தெரிவிக்கிறார். நாங்க ரொம்ப சரியா இருக்கோம் பாருங்க, திமுக கூட்டணியில தான் குழப்பங்கள் உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தற்போது அதிமுக ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு கேண்டிடேட் அறிவிச்சது முன்கூட்டியே, அதுக்கப்புறம் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ தொடர்ச்சியா அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தொகுதிகளை அறிவிச்சது, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு அணியாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு. 2வது, நாங்க தேர்தல் களத்துக்கே போயிட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இபிஎஸ் கன்வே பண்ணணும்னு நினைச்சாரு. அதை அவர் சாதித்து காட்டி இருக்கிறார். எதிரணி வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவிற்கு திமுக அதிக தொகுதிகளை ஒதுக்கியது அந்த கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தி விட்டதாகவும், இதனை அதிமுக சாதகமாக எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் ஷபீர் தெரிவித்தார். காங்கிரஸ் மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காதுன்னாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ பிரச்சனை வந்துச்சு, சிபிஎம் பிரச்சனை வந்துச்சு, விசிகேக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்போ தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருப்பது உள்ளுக்குள்ளேயே எல்லா கட்சியினர் மத்தியிலும் ஒரு பெரிய கொந்தளிப்பு என்பது இருக்கிறது. நார்மலா இருக்கக்கூடிய திமுகவினரே அதை விரும்பல, ஏன்னா அது ஒரு மிஸ்கால்குலேஷன். பட் இதெல்லாம் அதிமுக ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷனோட அவங்க போறாங்க. இதுதான் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கு. எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அங்க சுமூகமாக முடிந்து விட்டது. எங்க பிரச்சனை இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கான்பிடென்டா இருந்த ஒரு அணியில இவ்வளவு பிரச்சனை பேக் டு பேக் வரது அப்படின்றது பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. கூட்டணி கட்சியினரிடையேயான அதிருப்தியை சரி செய்து தேர்தலை எதிர்கொள்ள திமுக ஆயத்தமாகிவிடும் என்றாலும் தேர்தல் களத்தில் ஆளும் திமுகவை முந்து விதத்தில் அதிமுகவின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.